உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மோகன் ஐயா ஏன் இன்னும் வரல? எங்க போன மோகன்? அட்வொகேட் சேகர், நீங்க கோர்ட்ல 1 மணி நேரம் டைம் கேட்டீங்க. கோர்ட் உங்களுக்கு டைமும் கொடுத்துருச்சு. நவ் த டைம் இஸ் அப். இப்ப நான் கோர்ட்டோட தீர்ப்பை வழங்க போறேன். ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. மோகன் வந்துட்டோம். ப்ளீஸ் ஜட்ஜ் மேடம். மை லார்ட், ப்ளீஸ் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் மோகன் அவருக்கு ஃபோன் பண்ணேன், ஆனா அவர் பிக் பண்ணவே இல்லை. அவங்க என்னமோ மோகன் ஆதாரத்தோடு வருவான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ராதாவை காப்பாத்துவான்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு எப்படி தெரியும் மோகன் ஆதாரம் இல்ல, அவனே திரும்பி போக மாட்டான்னு? யுவர் ஆனர், நான் கோர்ட் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலேயும் இவங்களுக்கு டைம் கொடுக்கறது கொஞ்சம் கூட நல்லது இல்ல. மிஸ்டர் மோகன் இப்ப காணாம போயிட்டாரு. போனையும் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. அவருக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லைங்கிறது இதுல இருந்தே தெரியுதே. யுவர் ஆனர், அவர் வேணும்னே தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு எனக்கு தோணுது. கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் டிலே ஆகிறதுக்காக தான் இப்படி பண்றாரு. ஏன்னா அவங்க கிட்ட ராதா நிரபராதின்னு நிரூபிக்க அவங்க கிட்ட எந்த ப்ரூஃபும் இல்ல. மோகன், நீ எங்க இருக்க? ப்ளீஸ் சீக்கிரமா வா ப்ளீஸ். ப்ரூஃப் இருக்கு. இந்த மொத்த கேஸையுமே பொய்ன்னு நிரூபிக்க அதான் ஆதாரமே. அதனாலதான் சில பேர் அந்த ப்ரூஃப் கோர்ட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. மை லார்ட், மோகன் முதல்ல போனை எடுக்கல, அதுக்கப்புறம் போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. இதை பார்க்கும்போது ஏதோ தப்பா இருக்கு மை லார்ட். கண்டிப்பா மோகன் இப்ப ப்ராப்ளத்துல இருப்பாரு. மை லார்ட், நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் இந்த கேஸோட ஹியரிங்க்கு எனக்கு இன்னொரு நாள் கொடுங்க. என்ன மோனையா ஏதாவது பிரச்சனையில இருக்காரா? கீர்த்தி அத்தை, அப்பா எங்க போயிருக்காரு? கௌஷிக், அப்பா வேலையா போயிருக்காருமா. சீக்கிரம் வந்துருவாரு, சரியா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.